கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த எரியும் முட்செடி நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட பிரயாசம் என்கின்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், எவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஆனால் ஒரு நன்மையும் பார்க்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியல என்று சொல்லி வேதனையோட துக்கத்தோட தங்களுடைய தொழிலிலே, வியாபாரங்களிலே, தங்களுடைய கையின் ஒவ்வொரு பிரயாசங்களிலே தோற்று போய் வேதனையோட நஷ்டத்தோட துக்கத்தோடு காணப்படுகிற அநேக உள்ளங்களை ஊழியத்தின் பாதையில் சந்திக்க முடியுது. எவ்வளவோ பிரயாசப்படுறோம். இப்படிப்பட்ட வேதனையின் ஒரு குரலாகத்தான் இங்கே பேதுருனுடைய ஒரு குரலை பார்க்குறோம். அவரும் கூட சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கடற்கரை ஓரமாக வர்றாரு. அங்கே கடற்கரையில் கூடி வந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணும்படி ஒரு படகுல ஏறுறாரு. ஏறுற படகு யாரோட படகு அப்படின்னா சீமோன் பேதுருவோட படகு. அந்த சீமோன் பேதுருடைய படகுல நின்று ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவர் சொல்கிறாரு, படகை ஆழத்தில் கொண்டு போங்க, வலது பக்கமாக வலைய போடுங்க. இந்த வார்த்தை ஆண்டவரிடத்துலேருந்து வருது. இந்த ஆண்டவரிடத்துலேருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைக்கு பேதுரு என்ன பதில் சொல்கிறாரு? ஆண்டவரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், வெறும் வலையோட வெறுங்கையோடு நாங்கள் நிற்கிறோம் ஐயா, ஒன்றும் அகப்படவில்லை. இங்கே வாசிக்கிறோம், ஒன்றும் அகப்படவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் தோல்வியா, உடைய வாழ்க்கையில் வேதனையா, கண்ணீரா, நஷ்டமா? ஐயோ, நான் எதை ஆரம்பித்தாலும் அது நஷ்டத்தில் முடிஞ்சிருது, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒன்றும் அகப்படவில்லை என்று இந்த பேதுரு போல சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நன்மையை செய்யணும்னு விரும்புகிறார். தேவன் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு விரும்புகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறார். பாருங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அப்போ ஒரு பக்கம் ஊழியம் பண்ணுறாரு, வந்த மக்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை, பரலோகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல ரொம்ப ஒரு வாஞ்சியாக கவனமாக இருக்கிறார். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற இருதயங்களை பார்க்குறார். இந்த சீமோன் பேதுருடைய நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்குறார். அவருடைய வாழ்க்கையில் வேதனையோட துக்கத்தோட வெறுங்கையோடு நான் எப்படி வீட்டுக்கு போகிறது, ஐயோ ஒன்றுமில்லாமல் நான் எப்படி என்னுடைய குடும்பத்தில் போய் நான் நிற்கிறது என்று சொல்லி நொறுங்கி போய் நிற்கிற அந்த உள்ளத்தை காண்கிற ஒரு தேவனாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைப்படுறோம், நம்முடைய மனசில் எவ்வளவு பாரம் இருக்குது அப்படிங்கிறத, உங்களுடைய பாரங்களை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். உங்களுடைய துக்கங்களை அவர் மாற்றும்படியாக உங்களுக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். இங்கே பாருங்கள், தேவன் அவருடைய வார்த்தையின்படி வலைய போடுறாரு. அங்கே என்ன நடக்குது பாருங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில், லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தப்படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பார்த்தீங்களா? ஒன்றும் அகப்படலைன்னு சொன்னாங்க. அந்த கடலில் என்னப்பா நமக்கு தெரியாத ஒரு கடலா? இந்த கடலில் கடல் தெளிஞ்சு கிடக்குது, நீரோட்டம் சரியில்லை, இப்படி சூழ்நிலையில் எந்த மீனும் கிடைக்காது, இப்படி பல காரியங்களை அந்த பேதுருவுக்கு மனசில் ஓடி இருக்கும். ஆனாலும் ஆண்டுடைய வல்லமையுள்ள வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வலை கிழிந்து போகத்தக்கதாக. அடுத்த வசனத்தில் வாசிக்கிற 2 படகுகளை நிரப்பினார்கள். இவங்க படகு காணான்னு இன்னொரு படகையும் சைகை காட்டி வர சொல்லி அந்த படகையும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். என்ன ஒரு பெரிய விடுதலை பார்த்தீங்களா? என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம்! எவ்வளவு வேதனையோட துக்கத்தோட கண்ணீரோட காணப்பட்டாரோ அவ்வளவு களிப்பாக ஆண்டவர் இங்கே மாற்றுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட
உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 128ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 128:2, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அப்போ தேவன் நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன், தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிறவன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானா தேவன் நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்படிதான் இங்கே 128ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் அப்படித்தான் நான் வாசிக்கிறோம். பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளுடைய பிரயாசத்தை இன்னொருத்தர் சாப்பிட மாட்டாங்க. நம்முடைய பிரயாசத்தை இன்னொருத்தர்ல, உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு பேதனுடைய வாழ்க்கையில் ஒன்றும் அகப்படலை, அன்றே முழுதும் பிரயாசப்பட்டோம், தோல்வி நஷ்டம், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றினீரே. இன்றைக்கி நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை எந்தெந்த பகுதிகளில் நான் தேவனுக்கு பயப்படலையோ அதில் நான் மனம் திரும்புகிறேன், எந்த பகுதியில் நான் உண்மையாக இல்லையோ அதில் நான் மனம் திரும்புகிறேன். கர்த்தருக்கு பயந்து உம்முடைய வழியில் நடப்ப ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ணணும்? உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாயின்னு சொன்னீரே. அன்றே எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். அன்றே நான் மனம் திரும்புகிறேன். எந்தெந்த பகுதிகளெல்லாம் உமக்கு பிரியமில்லையோ, உமக்கு பயப்படாமல் நடந்தனோ அந்த பகுதிகளை நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, என் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதில் அவர் அதிக அக்கறை உள்ளவராக, நம்மளை ஆசீர்வதிப்பதில் அவர் அதிக கர்சனை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்க, நாம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து அவன் தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டில் போய் சேர்றான். அங்கே லாபான் எவ்வளவு வேதனைகளை, எவ்வளவு கஷ்டங்களை, எவ்வளவு தூரம் வருத்தங்களை இந்த யாக்கோபுக்கு உண்டு பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அவனுக்கு வேதனைப்படுத்துகிறான். ஏன்? அவனுடைய 2 பிள்ளைகளை இந்த யாக்கோபு திருமணம் முடிச்சிருக்கிறான். லாபானுடைய சொந்த குமாரத்திகளை தான் இந்த யாக்கோபு திருமணம் பண்ணியிருக்கிறான். ஆனால் சொந்த மருமகனை நெருக்கடி பண்ணுகிற ஒரு உறவு முறையை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யாக்கோபு என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் இடத்திலே சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். ரொம்ப பாடுபட்டான். 40ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, எனக்கு தூக்கமே இல்லை, அந்த அளவுக்கு நித்திரை எனக்கு தூரமாக இருந்துச்சு, உம்முடைய மந்தைக்காக நான் பாடுபட்டேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். பாருங்கள், 42ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். யாக்கோபு சொல்கிறான், தன்னுடைய மாமனாய் லாமான்ட்ட சொல்கிறான், நான் எவ்வளோ பாடுபட்டேன், தூக்கமில்லாமல் உழைச்சேன், 20 வருஷ காலம் எனக்கு பலன் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி என் மேலே பொறாமப்பட்டு 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். எனக்கு வரியுள்ள ஆடுகள், எனக்குன்னா ஆடுகளெல்லாம் வரியுள்ள குட்டியை போட்டுச்சு, உடனே சம்பளத்தை மாற்றிடுவோம். இல்லை, புள்ளி தான் உனக்கு, வெண்மையான ஆடு தான் உனக்கு, கருப்பான ஆடு தான் உனக்கு, இப்படி எங்கே எனக்கு சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு தூரம் என்னை ஒடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஒடுக்குனீர். ஆனால் பாருங்க, அவன் சொல்கிறான், என் கை பிரயாசத்தை பார்த்து கர்த்தர் உம்மை கடிந்து கொண்டார். தேவன்
நம்முடைய பிரயாசத்தின் பலன் நமக்கு போயிடக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ, யார் பொறாமப்படுறாங்களோ, யார் நம்மளை வஞ்சிக்கணும், ஏமாற்றணும், ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கு எதிராக நமக்கு ஆதரவாக தேவன் நிற்கிறார் என்கிறத இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். உங்களுடைய வேலை காரியமாக இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய சொந்த குடும்பத்தில் உங்களுடைய உறவினராக இருக்கலாம். உங்கள் மேலே பொறாமப்பட்டு ஆசீர்வாதம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை ஒடுக்குறாங்க அப்படின்னா, உங்களை நெருக்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் தொடர்ந்து உண்மையாக உழைங்க. கர்த்தர் உங்கள் பக்கம்தான் இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறாரு. அங்கே எவ்வளவு தான் உங்கள் சம்பளத்தை மாற்றி மாற்றி உங்களுடைய வருமானத்தை உங்களுக்கு வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு அதிகமான நெருக்கடிகளை கொடுத்தா, ஒரு கட்டத்தில் தேவன் உங்களுக்காக வழக்காடுவார். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் யாக்கோபுக்கு அவருடைய பிரயாசத்து நிமித்தம் உம்மை கடிந்து கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரயாசத்தை இன்னொருத்தர் புடுங்கக்கூடாது, புடுங்க விடக்கூடாதுங்கிறதுல கர்த்தர் கவனமாக இருக்கிறார். நீங்கள் உண்மையாக உழைங்க, நீங்கள் உத்தமமாக இருங்க, நீங்கள் நேர்மையாக இருங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்க. எவ்வளவு ஒட்டுக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எவ்வளவு தூரம் உங்களை ஒடுக்கி உங்களுடைய பிரயாசம் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாதி தேவன், யாக்கோபின் தேவன் யாக்கோபோட கூட இருந்து என்னோடு இராமல் போனால் என்னை வெறுங்கையாய் அனுப்பிவிட்டு இருப்பார். வெறுங்கையா அனுப்ப விடவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைகளாக வேலை வாங்கினாங்க, கொட்டுமையாக வேலை வாங்கினாங்க. அவர்கள் மூலமாக நிறைய பட்டணங்களை கட்டினாங்க. எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவு ஒடுக்குனாங்க. அவங்களுடைய பிரயாசங்களுக்கு பலன் கிடைக்கல. அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டார்கள். ஆனால் ஒரு நாள் தேவன் அவருடைய பிரச்சனையில் தலையிட்டார். மோசையை அனுப்பினார். அங்கே ஆண்டவர் பலத்த கையோட, அவருக்கு ஓங்கிய பயத்தோடும் பலத்த கரத்தோடு அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரார். வெளியே வரும் பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய அயலான இடத்துல பொன் வெள்ளி உடைமைகளை கேட்டு வாங்குங்கன்னு சொல்கிறார். இவங்க போய் கேட்குறாங்க, அவங்க அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இவ்விதமாக இஸ்ரவேலர் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. ஏன்? எவ்வளவு கூலி தரணுமோ அதற்கு பல மடங்கு அவர்களுக்கு தேவன் வசூல் பண்ணி கொடுக்கிறார். தேவன் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை ஒடுக்குவதற்கு, அவருடைய பிரயாசங்களை இன்னொருவர் சாப்பிடுவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். ஆண்டவர் கணக்கு வைப்பார். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் எவ்வளோ தூரம் கணக்கு வச்சாங்க, நம்ம சம்பளம் எவ்வளவு லாஸு, நம்முடைய வருமானத்தை எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். வேதனைப்படுத்துகிறாங்க, ஒடுக்குறாங்க, அடிக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு அடிமைத்தனமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கு கணக்கு வைத்து ஆண்டவர் கொள்ளையிடும்படி பொன்னையும் வெள்ளியையும் ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால தான் எபிரேய ஆக்கியோன் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்படி சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இப்போ பாருங்க, ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய உண்மையான பிரயாசத்துக்கு பலன் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். தம்முடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். இப்போ பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேலை தொழில் உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்கே பாருங்க, ஆண்டவர் இந்த உலக பிரகாரமான உங்களுடைய கையின் வேலைகளை யாரும் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது, உங்களை நஷ்டப்படுத்துறதை விடக்கூடாதுங்கிறதுல கர்சனையாக இருக்கிறார். அதை பல மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவார். நீங்கள் கவலையே பட வேண்டாம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பக்கம்தான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அதே மாதிரி ஆவிக்குரிய ரீதியாகவும் ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படணும். அவருடைய சபை கட்டப்பட, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட, அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த எபிரேயர் 6:10 இங்கே நான் வாசிக்கிறோம் பாருங்கள். உங்கள் கிரியையும்
பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நாம் பிரயாசப்படணும். ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்னா அவரை கர்த்தருக்குள்ளே பலப்படுவதற்கு, கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு, ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு, ஜெபம் பண்ணுறதில், தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்றதில் அவர்கள் வளர்ச்சி அடைவதற்கு, அவர்களை ஊன்ற கட்டுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி நாம் பிரயாசப்படும் போது தேவன் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிலிப்பியரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுல் என்ன சொல்றார் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சில கர்த்தருடைய பிள்ளைங்களை அவர் சுட்டி காட்டி சொல்கிறார். சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அங்கே எபிரேயரில் வாசிக்கிறோம், அவருடைய நம்முடைய கிரியைகள், அவருடைய நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்கள், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலே, செய்து வருகிறதுனாலே. ஸோ அந்த பிரயாசங்களை கவனிக்கிறார். இன்னொரு பக்கம் சுவிசேஷ ஊழியத்திலே நாம் தேவனுக்காக பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவங்களோட சேர்ந்து நாம் தேவனுடைய சுவிசேஷ ஊழியங்களை செய்ய வேண்டும். பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷ ஊழியத்திலே என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரயாசப்படுங்கள். கர்த்தருடைய சுவிசேஷ வேலையை செய்யும்படி பிரயாசப்படுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே பலப்படுவதற்கு பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யுங்க. அவங்களுக்காக பிரயாசப்படுங்க. தேவன் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் இந்த சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் இப்படி ஆண்டவர் சொல்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். சுவிசேஷ ஊழியத்தில் என்ன அப்படின்னா, நாம் போய் ஒருத்தருக்கு ஆண்டரை பற்றி சொல்லியிருப்போம். அவங்க ஆண்டரை ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டருடைய வழியை பின்பற்றி வாரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எளிமை வரமாட்டாங்க. ஆனால் பாருங்கள், திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் அங்கே தேவனுடைய சபையில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம அவங்களுக்காக பிரயாசப்பட்டிருக்க மாட்டோம், அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை கூட அறிவிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க வந்து ஆண்டருடைய சபையில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இது எப்படி நடக்குது? இங்கே நம்ம இந்த யோவான் 4:38 வாசிக்கிறோம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை. பார்த்தீங்களா? அப்போ சுவிசேஷ ஊழியத்தில் நாம் யாருக்கோ பிரயாசப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் பிரயாசப்படாத இன்னொருத்தரை கர்த்தர் நமக்கு தருவார். அப்போ சுவிசேஷம், ஒரு ரத்த வங்கியில் போய் நீங்கள் பிளட்டு கேட்க போனீங்கன்னா அவங்க நம்ம கேட்குற பிளட்டை கொடுத்துருவாங்க. எனக்கு ஓ பாசிட்டிவ் வேணும் அல்லது ஏபி பாசிட்டிவ் வேணும், எந்த இதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், மாற்றுதலாக நீங்கள் ஏதாவது ஒரு ரத்தம் நீங்கள் கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. எந்த குரூப்னாலும் எனக்கு நீங்கள் ரத்தம் கொடுத்துட்டு போகணும். அதுதான் அவங்க சொல்கிற முக்கியமான கண்டிஷனாக இருக்கும். ரத்தத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த குரூப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய காரியம் என்னென்னா, சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் அறிவிச்சிட்டே இருங்க, சுவிசேஷ வேலையை நீங்கள் செய்துக்கிட்டே இருங்க. தேவன் ஆத்துமாக்களை வேற விதத்தில் தருவார். பிரயாசப்படாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்களோட சேர்ந்து பிரயாசப்படுவோம். பவுல் சொல்கிறாரு, அவங்களுக்கு உதவியாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பிரயாசப்படாததை அறுக்கும்படி நான் உங்களை அனுப்பினேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அவருடைய ஊழியத்தை நாம் அவருடைய வழிநடத்தினபடி நம்ம செய்து கொண்டிருக்கும் பொழுது யாருக்கோ பிரயாசப்படுவோம், அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் பிரயாசப்படாததை நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த பிரயாசம் சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு அருமையான ஒரு கிருபையை நம்ம கற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பாருங்க,
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதில் பவுல் சொல்றாரு, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே கூட இருந்த தேவ கிருபையை அப்படி செய்தது. அப்போ நாம் தேவனுக்காக நம்ம பிரயாசப்படுவது அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. சிலரை பார்த்தீங்கன்னா நல்ல ஊழியம் செய்வாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவருக்கா உண்மையாக உத்தமமாக ஓடுவாங்க. எவ்வளவு வேதனைப்பட்டாலும், எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாலும், எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு பலவீனங்கள், போராட்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஜெபத்துக்கோ ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கோ இல்லையா சபையை கட்டுறதுக்காக அவங்க அவ்வளவு பிரயாசப்படுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். என்ன தெரியுமா? அது தேவனுடைய கிருபை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னோட கூட இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்போ தேவனுக்காக நம்ம பிரயாசப்படுவது தேவன் நமக்கு அருளிய கிருபையின் வெளிப்பாடு. அப்போ நம்ம அதில் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை, மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. தகுதியில்லாத எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் கிருபையாக, சகல கனமும் மகிமையும் தேவனுக்கு என்று சொல்லி நாம் தேவனுக்காய் உற்சாகமாய் ஓட வேண்டும். அதனால தான் 1 கொரிந்தியர் 15:58 பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:58, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது, ஒருபோதும் அது வீணாய் போகாது. ஏனென்றால் அந்த பிரயாசத்துக்கு பின்னாலே தேவ கிருபை இருக்கிறது. அந்த கிருபை வீணாய் போகாது. தேவ கிருபையினாலே நாம் தேவனுக்காக அதிகமாய் பிரயாசப்படும் பொழுது தேவன் அந்த பிரயாசத்துக்கு பலன் கொடுக்கிறவர். அதனால தான் எபிரேயரில் 6:10 அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிற தேவன் அல்ல, நிச்சயமாய் பலன் கொடுக்கிற தேவன். ஆகவே ஒருவேளை நீங்கள் பல விதங்களில் பிரயாசப்பட்டிருக்கலாம். பேதுரு சொன்ன மாதிரி ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலை. ஆண்டவர் பேதுருவை சும்மா விடலை, ஆண்டவர் உங்களையும் சும்மா விடவே மாட்டார். வலை கிழிந்து போகத்தக்கதாக 2 படகளை நிரப்பின ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு சொல்கிறான், 20 வருஷம் பிரயாசப்பட்டேன், என்னை வெறுமையாக அனுப்ப பார்த்தீர, விடலை. யாக்கோபை விடலை. அவன் சொல்கிறான், ஆண்டவரே கோலும் கையுமா நான் ஆண்டவரே இந்த யோர்தானை கடந்த, வெறுங்காலா நான் கடந்தேன் ஆண்டவரே. 2 பரிவாரங்களோடு வருகிற ஆண்டவரே, இந்த பிரயாசத்துக்கு பலன் உங்களுடைய பிரயாசத்துக்கு பலன் கட்டாயம் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, அவங்கள ஒடுக்குனாங்க, அவங்க அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டாங்க, அவ்வளவு வேதனை, அவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள். ஆனால் அந்த எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது வெள்ளியோடும் பொன்னோடும் அவங்க வெளியே வந்தார்கள். விடமாட்டார். அவருடைய ஆகுதலால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து உங்களுடைய கிரியையிலே நீங்கள் பெருக வேண்டும். இன்னும் அதிகமாய் நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரயாசம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? களைப்படையும் மட்டும் வேலை செய், களைப்படையும் மட்டும் வேலை செய். நம்ம விட்டுறவே கூடாது. பிரயாசப்படுகிற எப்போ பாருங்க, இந்த பிரயாசம் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த பிரயாசம் எப்போ நம்ம நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய மரணத்தோடு தான் நிற்கணும். நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க, தங்கள் பிரயாசங்களை விட்டு அவர்கள் இளைப்பாறுவார்கள். எப்போ? நம்முடைய மரணத்தோடு தான் நம்முடைய பிரயாசம் முடியணும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இங்கே வாசிக்கிறோம், அந்த பிரயாசம் எப்போ பாருங்க, நம்ம மரணத்தோடு தான் நம்முடைய பிரயாசம் முடியணும். அது வரைக்கும் ஆண்டவருக்காக நம்ம ஓடுகிற ஓட்டம், ஆண்டவருக்காக நம்ம ஓட வேண்டிய அந்த ஓட்டம், அவருக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்முடைய தாளந்துகளை, திறமைகளை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டிய ஒவ்வொன்றையும் நம்ம நிறுத்தவே கூடாது. யாருக்காகவும் அவங்க மேலே உள்ள வருத்தத்தில், இவங்க மேலே உள்ள வருத்தத்தில் அல்லது சூழ்நிலைகளில் நம்ம விட்டுறக்கூடாது. ஆண்டவருக்காக ஓடி என்ன செய்ய, இவங்கெல்லாம் உண்மையாக இல்லையே, நம்ம ஏன் ஓடணும்,
இது சத்துருடைய வஞ்சகம். எப்போ நம்முடைய பிரயாசத்தை நம்ம நிறுத்தணும்னா, நம்முடைய மூச்சு, நம்முடைய ஜீவன் என்னைக்கு போகுதோ அன்றைக்கு தான் நம்முடைய பிரயாசத்தை நிறுத்தணும். அன்றைக்கி தான் நம்ம பிரயாசத்தை விட்டு இளைப்பாற வேண்டிய நாள் என்று ஆண்டவர் சொல்ல. இதுக்கப்புறம் பிரயாசங்கிற வார்த்தை இதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரவே வராது. வேதத்தினுடைய கடைசியில் பிரயாசம்ங்கிற வார்த்தை இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் இந்த 13ஆம் வசனத்தோடு முடிஞ்சிருச்சு. என்னுடைய மரணத்தோடு தான் என்னுடைய பிரயாசம் முடியும். அது வரைக்கும் நான் களைப்படையும் மட்டும் நான் ஆண்டவருக்காக ஓடணும். எனக்கு அருமையானதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உலக பிரகாரமான வேலைகள்லேயும் நீங்கள் பிரயாசத்தில் உண்மையாக இருக்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக உங்களை எவ்வளவு தூரம் சத்துரு உங்களை சோர்ந்து போக பண்ணும்படி பல சூழ்நிலைகளை பல வார்த்தைகளை கொண்டு வந்தாலும் நீங்கள் பின்வாங்கிறாதீங்க, நீங்கள் விட்டுறாதீங்க. அதிகமாய் பிரயாசப்படுங்க. அது அதிகமான கிருபை. பவுல் சொன்ன மாதிரி அவர் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் அல்ல, என்னோட கூட இந்த தேவ கிருபையை அப்படி செய்ததுன மாதிரி இந்த தேவ கிருபையின்படி தேவ பலத்தின்படி பிரயாசப்படுங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அவர் உங்களை வெறுமையாக்க மாட்டார். ஒரு நாள் நாம் ஆண்டவரை முகமுகமாய் நாம் சந்திக்கும் பொழுது, அவருடைய வருகையில் அவரை தரிசிக்கும் பொழுது, அவர் பரிசுகளை, பாராட்டுகளை, வெகுமதிகளை, கிரீடங்களை, பலன்களை அவர் நமக்கு கட்டாயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் அந்த கிருபையை நீங்கள் பெற்று அந்த பலனிலே அந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க தேவன் உதவி செய்வாராக. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. பலவிதமான கவலைகள், பாரங்களிலே சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை நீர் தேற்றும், நீர் பலப்படுத்தும், நீர் தைரியப்படுத்தும் ஆண்டவரே. பிரயாச தொடர்ந்து அவர்கள் பிரயாசப்பட உதவி செய்ய அவருடைய பிரயாசத்தின் பலனை அவர்களுக்கு நீர் சம்பூர்ணமாய் கட்டளையிட வேண்டும் என்று அன்றே அவருடைய வேலை, அவருடைய தொழில், அவருடைய வியாபாரங்கள், அன்றே அவருடைய குடும்பங்களிலே அந்த பிரயாசங்களுக்கு பலன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையிலும் சுவிசேஷத்திலும் கர்த்தருக்காக செய்ய வேண்டியதில் அவர்கள் பிரயாசப்பட்டு அன்றைய பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்யும், இரக்கம் பாராட்டும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் அங்கே கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களும் கேட்கும்படி அறிமுகப்படுத்துங்கள். அதன் மூலமாக அவர்கள் பெறுகிற ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலனை கட்டளையிடுவாராக. ஆமேன்.